நமக்கு இருக்கிறது 1301 ஏக்கர்ல மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட். உலக நாடுகள்ல 680, 861, 877 இந்த ஏக்கர்கள்ல தான் இருக்கு உலக நாடுகள்லயே. அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரான். உங்களுக்கு புரியுதுல? நமக்கு 428 வண்டி தான் ஏறி இறங்குது, அவனுக்கு 967 வண்டி இறங்கி ஏறுது. நம்மளை விட அவனுக்கு நம்மளோட நிலப்பரப்பு கம்மி. ஆனா நீ இது முதலாளிகளின் லாப தேவைக்கு இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது, இண்டிகோ. அவர் சொல்றதான் கட்டணம், அவர் எடுக்கிறதா நேரம். என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபாய் வருது. திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 24,000 ரூபாய் வருது. ஒரு தடவை பயணத்திற்கு நான் 50,000 6 லட்சம் செலவு பண்றேன். எப்படி? அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணீர்தி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா, பரந்தூர்ல ஏர் பூட்டி உளனுமே ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாதி கொம்பை வேணாலும் குட்டிக்கிற நடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. நீ சும்மா பேசிக்கலாம், நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு. அது ஒரு காலம் நடந்துருச்சு, இப்ப கட்டு பார்ப்போம். இப்ப நீங்க சொல்றீங்க, ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, எதிர்க்கிறோம் நான் இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவன் பாட்டுக்கு இடத்த பூரா வித்துட்டு இருக்கான், அமௌண்ட் பூரா கொடுத்துட்டு இருக்காங்களே. கட்டு அப்படிதான் 8 வழிச்சாலைக்கு எல்லாம் பண்ணீங்க. அப்படித்தான் இந்த காட்டுப்பள்ளி பின்னூர் துறைமுகம் கட்டுறேன்னு நீங்க கட்டிட்டீல. மக்களை மிரட்டி அதிகாரம் அச்சுறுத்தி வாங்குது. உங்களை போல ஊடகவியலாளர்கள் நேர்மையா சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்கிற மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு? யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு அரசுகிட்ட கேட்டாங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு, இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா? இங்க பாருங்கய்யா, கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை, மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை, 4 வழி சாலை என்பது தேவை. இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான். ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல 410 கோடியில, அங்க 450 கோடியில இந்த பேருந்து நிலையம், அங்க 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது, பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் 5369 ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை, பேராசை.